மலாக்கி 3ஆம் அதிகாரம் மல்கியா, ரைட், ஆங்கிலத்துல மலாக்கி என்று சொல்கிறோம், தமிழ்ல மல்கியா 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிங்க. என்ன சொல்றாராம்? துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை, God makes a difference for his people. ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை என்ன செய்கிறாராம்? உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. சும்மா நான் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், சும்மா வர ஆண்டவரை ஏதோ அங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஏதோ ஒரு நன்மைகள்லாம் வராதிங்க ஆண்டவருடைய சமூகத்துல. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க சும்மா ஆண்டவர் ஏதோ செய்வார், ஏதோ அவர் உயிர் உள்ள தேவன் என்று சொல்லி வர வேண்டாம். அவர் உயிர் உள்ள, நீங்க சொன்னான்னு சொல்லாட்ட அவர் உயிர் உள்ள தேவன் தான். ஆனால் நீங்க எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருக்க வேண்டும். எப்படி? அவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியத்தை செய்வார் என்று சொல்லி நம்பி வாங்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் நின்று கொண்டு இருக்கிறேன்னா காரணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில வித்தியாசத்தை கண்டதுனால. மகள் சரண்யா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில வித்தியாசத்தை செஞ்சார் நான் சொல்லிதான். நாங்கள் பல இடங்களுக்கு நாங்கள் கடந்து போகிறோம். கிராமமா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, கடந்து ஓடுகிறோம். காரணம் என்ன? ஆண்டவர் எங்களிடத்துல வித்தியாசத்தை தேவன் வைத்தார். இந்த சமுதாயத்துல எங்களை ஒரு பிரித்து, குடும்பத்தை பிரித்து ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து ஆண்டவர் எந்த இடத்துலலாம் வித்தியாசத்தை செய்கிறார்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது நீங்க நம்பணுங்க. இப்போ ஒரு கம்பெனி, இந்த ஆப்பிள் கம்பெனியில் வேலை கிடைச்சா எத்தனை பேர் பக்கத்து வீட்டில் கேட்பீங்க, நல்ல சம்பளம் தருவாங்களான்னு கேட்போமா? நான் பேசுறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். கேட்பீங்களா? பசங்க சொல்லுங்களேன், ஆப்பிள் கம்பெனியில் உங்களுக்கு மேனேஜர்னா பக்கத்து வீட்டில் நான் போகட்டுமா போக வேண்டாமான்னு கேட்பீங்களா? இல்லை, கரெக்டா அழகா பதில் சொன்னாங்க. சொல்லுங்கப்பா, என்ன செய்வீங்க? சட்டுன்னு ஓடிடும். அல்ல, தெரிஞ்ச கம்பெனியா, பாப்புலர் கம்பெனி, என்ன ஒரு சம்பளம், அப்படிதான் இல்லையா? ஆப்பிள்னாலே அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கிறது, ரைட்? அப்படிதான் ஆண்டவருடைய வசனமும் இருக்கிறது, ஆண்டவருடைய காரியமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவரை நீங்க நானும் வழிபட்டோம்னா நம்மிடத்துல ஒரு வித்தியாசம் உண்டு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அத சிந்தையோடு நாம் கடந்து போக போறோம். ஒரு வித்தியாசம் உண்டு, இருக்கணும். என்கிட்ட இல்லவே இல்லை சிஸ்டர், நானும் பல நாள் சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்கேன், என்கிட்ட வித்தியாசம் இல்லைன்னா 3 நாள் கடந்து வாங்க, ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவார். ஏதோ ஒரு இடத்துல நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். நலமாக இந்த வாலிப இந்த ஏரியால யாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் உங்களிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை வழிபட்டீங்கன்னா சும்மாலாங்க ஒரு வித்தியாசத்தை உங்களிடத்துல பண்ணுவார். எப்படி? வேத வாசிப்பிலும் எஸ் நல்லதுதான், ஆண்டவர் வர்ஷிப் கண்டிப்பாக. இன்னொன்னு இருக்கு, உலகத்திலும் உங்களை பிரித்தெடுத்தவராய், உலகத்துல நீங்க போகும்பொழுது உங்களை என்ன செய்வார்? வித்தியாசமாய் காமிப்பார். அதுதாங்க இங்க. சும்மா அப்படியே மோசேக்கு மட்டும் அல்ல, ஒரு பவுலடியாருக்கு மாற்றம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசத்தை செய்ய அவர் காத்து இருக்கிறார். இதை சிந்தையோடு நாம் வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். முதலாவது என்னுடைய பாயிண்ட் என்ன எடுத்தேன்னா, God reveals the secret. எப்படி வித்தியாசத்தை கொடுக்கிறார்னா, ரகசியத்தை சொல்லி உங்களை வேறுபடுத்தி வித்தியாசத்தை காண்கிறார். நமக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? எல்லாருமே அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாருமே என்ன செய்யறோம் தெரியுமா? நாங்க வரும்போது ஒரு பார்த்தோம், நாங்க கிராமத்துல விபிஎஸ் நடத்தி கொண்டு வரோம். போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட மக்கள் கச்ச கச்சன்னு நிக்கிறாங்க. என்னடா எட்டி பார்த்தா கிளி வச்சிருந்தாங்க. அவனுடைய வாழ்க்கையவே அந்த கிளியை நிர்ணயிக்க முடியல. ஆனா இந்த கிளி ஜோசியத்தை நம்பி அநேகர் போய் கொண்டிருக்காங்க. அப்படிதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா எதிர்கால வாழ்க்கையை ரகசியத்தை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவர் நம்ம ரகசியத்தை வெறி பண்ணிட்டாருன்னா எப்படிங்க இருக்கும்? செம்மையா இருக்கும் இல்லையா? ஆமா இல்லையா? அது துக்கம் இருந்தாலும் சரி, நன்மை இருந்தாலும் சரி, நமக்கு ரகசியத்தை சொல்லிவிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும், ரைட்? நான் வேத வசனத்துல உங்ககிட்ட காமிச்சிட்டு அப்புறம் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லி விடுகிறேன். இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க, எப்படி வித்தியாசத்தை நம்மளை பிரித்து வித்தியாசத்தை காட்டுகிறார்னா, அவர் நமக்கு ரகசியங்களை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. வேதத்துல அது நடந்திருக்கிறது, அதை உங்களுக்கு முன்பாக அப்படி சும்மா காட்ட போறேன். எல்லாரும் தெரிஞ்சதுதான், ஆனா மறுபடியும் ரீவன் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம தியானிக்கிற பகுதி என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை தான் நம்ம அப்பப்ப பின்னாடி போயிட்டே வருவோம். அப்போஸ்தலர் 28
அதுக்கு முன்பாக இந்த அப்போஸ்தலர் 28 பகுதி என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லி ஒரு வேதத்தின் பின்னணியத்தை பார்த்துவிட்டு நாம் கடந்து போக போறோம் உள்ளுக்குள்ள. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 1 வசனம் யாராவது சத்தமா வாசிங்க. ரைட், இது ஒன் வே ரூட் கிடையாது, சரியா? நான் ஒரு ஆசிரியர் பார்த்துங்க, ரொம்ப வருஷமா ஆசிரியராக இருக்கிறேன். இது ஒன் வே ரூட் கிடையாது. நானும் பேசணும், நீங்களும் பேசணும், சரியா? ரைட். என்ன ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறீங்களே? ரைட். நம்ம யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ எல்லா சிந்தனைகள் விட்டு விட்டு நம்ம வேத வசனத்துக்குள்ள கடந்து போவோம். இந்த பகுதியில் நீங்க யாரு இப்போ அங்க பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறா? யாருங்க? பவுலுங்க. அங்கே எந்த பட்டணத்துக்கு போறாங்க? இத்தாலியா. இந்த பட்டணத்துக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்குது? அவர் என்ன ரொம்ப ராஜா மரியாதையோட எல்லாம் கூட்டு போலங்க பவுல. எப்படி? காவல் வைத்து அவர் ஒரு பயங்கரமான குற்றவாளியாக அவரை கப்பல்ல என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதுதான் வேத வசனத்தினுடைய பின்னணியம். அடுத்து பாருங்க 26 வசனம் வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினார். யாருடைய தலைமையில் போய் கொண்டிருக்கிறது? நூற்றுக்கு அதிபதி அவருடைய தலைமையில் அந்த கப்பல் போய் கொண்டு இருக்கிறது. ரைட், சூப்பரான ஒரு பிரயாணம். அங்க என்ன நடக்கிறது பாருங்க. 10வது வசனம் நல்லா கவனிங்க. 10வது வசனம் வாசிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய கவனம் என்னிடத்துல இங்க நல்லா உங்களுடைய கற்பனைக்கு வச்சுக்கொள்ளுங்க. பவுல் ஒரு ஊழியக்காரனாய் மற்றவர்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த இடத்துல எப்படி போறாரு? ஒரு அடிமைத்தனத்துல கொண்டு போகிறார். ரைட், ஆமா அப்படிதானே? ஒரு அடிமைத்தனமாய் கொண்டு போகிறார்கள். பவுலை பயங்கரமா என்ன ஒரு காவலாளியோடு கொண்டு போகிறார்கள். ரைட், அப்ப அவனுக்கு என்ன மரியாதை இருந்திருக்குன்னு யோசித்து பார்க்கணும். எப்படி மரியாதை இருந்திருக்கும் யோசித்து பார்க்கணும். இப்ப பாருங்க அந்த வசனம் வாசிங்க. 10வது வசனம். அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? இந்த கப்பலுக்கு என்ன உண்டு? சேதம் வரப்போகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா யார் அவங்க? பவுல் எங்க என்னவா இருக்கிறாருங்க? பயங்கரமான ஒரு கைதியாய் சென்று கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அங்க ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இங்க ரகசியம் வந்துருச்சு. என்ன சிஸ்டர் உயர்வுன்றீங்களா? பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த ரகசியத்தை சொன்னதுனால் ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களா? இன்னொரு தடவை ஆண்டவர் சொல்ல போகிறார். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறீங்க. ஆண்டவர் அவரை வழிபடுகிறவர் பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ அடிமையா இருக்கலாம், இல்ல முட்டாளா இருக்கலாம், இல்ல காசு பணம் இல்லாதவர்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு வித்தியாசத்தை வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இங்க ரகசியங்களை பவுலுக்கு சொன்ன உடனே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று வாசிப்போம். அப்போஸ்தலர் அதே அந்த 27, 22, 23 வாசிங்களேன். ஆகிலும் ரைட்டா. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ராத்திரியில ஆண்டவர் என்னிடத்துல தூதன் என்ன செஞ்சுட்டான்? சொல்லிட்டான். அதனால என்ன செய்யாத, நீங்க பயப்படாதீங்கன்னு ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டாரா? வலித்துப்படுத்தி விட்டாரா? முதல்ல என்ன சொல்ற? இந்த கப்பல் என்ன செய்யும்? கண்டிப்பா போயா சேராதரா வேண்டான்னு சொன்னாரு. அவர் ஒரு மாலுமி அல்ல, நல்லா கவனிக்கணும். அவர் ஒரு கூடார தொழிலை செய்து கொண்டு வந்தவர். ரைட். ஆனா இந்த கடலையும் அந்த கப்பலின் நிதானித்து சொல்லிவிடுகிறார். இந்த கப்பலுக்கு சேதம் வந்து விட வேண்டும். ஆண்டவர் ரகசியத்தை சொல்லிவிட்டாரா? சொல்லிவிட்ட உடனே சொல்லுகிறார். அப்ப காரணம் என்ன? நீங்க பயப்படாதீங்க சொல்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அங்க உள்ளவங்களா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எனக்கு நேரம் இல்லாத காரணத்துல வேகமாக சொல்லுகிறேன். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுகிறேன். எல்லாரும் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பயப்படாதான்னு சொல்லும்போது என்னையா நடக்குதுங்க? ரைட், சாரி, அங்கங்க போறேன். ரைட் ரைட். எங்க பயப்படாதன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கேட்கல இல்லையே. பயப்படாதப்பா அப்படின்னு சொன்னா அவன் என்ன நடந்துட்டு இருக்கு? அவனுக்குள்ள பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க இடத்துல ஒரு தைரியத்தை சொல்லுகிற மகனாக ஆண்டவர் என்ன செய்யறாங்க?
வஞ்சிட்டாரா? ஆண்டவர் ரகசியத்தை சொல்லி எல்லாரும் பவுல திரும்பி பார்க்கிற அளவுக்கு செஞ்சிட்டாரா? ஹல்லேலூயா. அப்படிதாங்க வித்தியாசத்தை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில. வேதம் எப்படி என்ன சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிங்க. அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் எங்க இருக்கிறதாம்? அவர் பயந்தவரிடத்துல இருக்கிறதாம். ஹல்லேலூயா. இதுல என்ன சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா எங்களுக்கு புரியுமேன்னு சொல்றது என் காதுக்கு விழுகிறது. ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லி விடுகிறேன். என்னுடைய இரட்டை குழந்தையில ஒரு அண்ணா, ஏன்னா நானும் ஒரு அண்ணனும் கூட இரட்டை குழந்தைங்க, அவங்க டாலஸ்ல போய் ஒரு பைபிள் காலேஜ்ல படிக்க வேண்டும் என்று சொல்லி 2000 கிளம்பி போறார்கள். 2000 அப்ப போகும்பொழுது நினைக்கிறாங்க, நமக்கு தெரியும்ல அமெரிக்காலாம் போனா சேப் பண்ணுவாங்க, ரிஜெக்டட் என்ன செய்வாங்க, அக்செப்ட்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப போய் கொண்டு இருக்கும் பொழுது 2 லைன் இருந்ததாம். இவன் நின்று கொண்டு இருந்தாராம். அப்ப அந்த இடத்துல அந்த லேடி எல்லாத்துக்கும் ரிஜெக்டட்னு ஸ்டாம்ப் பண்ணாங்களாம். நிறைய பேர் அப்படியே போயிட்டே. அப்போ ஆண்டு சொன்னாராம், இந்த லைனில் நிற்காத, இந்த லைனுக்கு போன்னு சொன்னாராம். உடனே என் சகோதரன் இந்த லைன் போனாராம். போன உடனே யாருமே வரலையா அந்த லைனுக்கு. அப்போ போன உடனே இப்படி பார்த்தாங்களாம், என்ன போகிற அமெரிக்கா பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சட்டுன்னு என்ன கேன் என்டர்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாம்ப் பண்ணாங்களாம். கடவுள் அந்த இடத்துல ரகசியத்தை சொல்லலைன்னா இன்னைக்கு என்ன இல்லை, அங்கே போய்க்க வாய்ப்பில்லை. அருமையானவர்கள், அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ரகசியத்தை சொன்னார் ஆண்டவர். பயங்கரமான ஒரு அற்புதத்தை செய்தபடினால இன்னைக்கு அமெரிக்கா செல்லும்படியான ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களை துக்கப்படுத்துவதற்கு நான் சொல்லுகிறதுக்கு அல்ல. என்னுடைய வீட்டுக்காரர் மறைத்து போனார். அப்போ மறைத்து போகும் பொழுது பயங்கரமான எல்லாரும் என்ன செய்வாங்க, துக்கத்துல. இன்னைக்கு நான் ரொம்ப தைரியமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் நிச்சயமாவே பரலோகத்துல இருக்கிறார் என்று வேதத்தின் அடிப்படையில் மாத்திரம் அல்ல, அவர் சொல்லிவிட்டே சென்றார். பயங்கரமா இருக்குல்ல. எங்க இடத்துல சொன்னது, செலவா நான் ஆண்டவர்கிட்ட கிளம்பிடுவேன். எப்போ? மறிப்பதற்கு முன்பாக ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி. நம்ப முடிகிறதா? ஆண்டவர் சொன்னான், அழகாய் சொன்னான், நான் மறித்துக்கு போகிறேன், கடவுள்கிட்ட போகிறேன், நீ இப்படி அழாத என்று சொல்லி, நான் ஆண்டவரோடு இருக்க போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய 32வது வயசுல ஒரு ரகசியத்தை என்னிடத்துல சொல்லிவிட்டு போனான். இந்த ஊழியத்தை பாரு, நான் சந்தோஷமா ஆண்டவர்கிட்ட போறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதாங்க தேற்றுகிறது. வாழ்க்கையில ரகசியத்தை சொல்லுகிறதுனால நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுது, சீரமைத்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு துக்கமா இல்லை. ஏன்னா எனக்கு நிச்சயமா சொல்லும் தெரியும், அவன் எங்க தான் போயிருக்கிறான். மன்னிக்கணும், வானுங்க போனேன்னு சொல்றதுக்கு மன்னிக்க வேண்டும், ரொம்ப அன்பா இருக்கிறதுனால. ரைட். அப்ப அவன் என்ன சொல்லுகிறான், நான் போனதுனால எனக்கு அவன் எங்க இருக்கிறான், பரலோகத்துல இருக்கான்டா அப்படின்னு ஒரு பெரிய கெத்து இருக்கிறது. எல்லாருக்கிட்டும் சொல்றது, என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு போனார். உங்க வீட்டுல யாரா சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு தான் கேட்கறது. என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு போனாருங்க. அவருக்கு பயந்தவரிடத்துல என்ன இருக்கிறதாம், ரகசியம் இருக்கிறது. மாத்திரம் அல்லங்க, நான் 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆகி போயிட்டேன். அப்போ ஃபெயில் ஆகி மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ எல்லாரும் நினச்சாங்க, இந்த பிள்ளை 2nd கிரேட் தான் படிக்கணும்னு சொல்லலாம் போட்டாங்க. நான் என்ன செஞ்சுட்டேன் தெரியுமா, நம்ம ஒரு குலாப்ஜான் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம்டா, வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் குலாப்ஜான் செய்யும்போதெல்லாம் நினைப்பேன், இவ்வளோ விலைக்கு வாங்கணும், இவ்வளோ செலவு பண்ணுவோம், ₹1 மீதி வருதுன்னா ஒரு நாளைக்கு ₹1 சேர்த்தோம்னா எல்லாம் எவ்வளோ வரும்னு சொல்லி, ஒரு காடைக்கு நம்ம கூட்டி விட்டா எவ்வளவு சம்பளம் வருமோ அப்படின்லாம் கணக்கெல்லாம் போட்டு வாழ்ந்துருக்கு உண்டு, நாட்கள் உண்டு. ஏன்னா 12th ஃபெயில் ஆனதுனால என் வாழ்க்கையை முடிந்தது என்று சொன்னேன். நினச்சேன், கொண்டு போய் விட்டாங்க காலேஜில். நான் படிப்பே வராதுன்னு சொல்லிட்டு இருந்த போய் விட்டாங்க. போய் அந்த இடத்துல ஒரு ஹிந்து காலேஜில் இருந்தேன். பயங்கர சாட்சியாக அங்கே நின்றேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை இந்த ஒரு தடவை என்னை உயர்த்திட்டீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி நான் சொல்லிவிடுவேன் என்று சொன்னேன். அப்படியே ஆண்டவர் சொன்னார், எக்ஸாம் கதை இல்லைங்க, அந்த ஒரு வெறித்தனம் தேவன் என்னை வித்தியாசமாய் அவர் வச்சனால தான் இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறேன், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. காலையில் ரொம்ப 2 மணிக்கு அதிகாலை வேலையில் எழுப்பி விட்டுறாருங்க. எழுப்பி விட்டு என்ன செய்வார் தெரியுமா, இதை படி, இதை படிக்காத, இந்த கொஸ்டின் வரும் என்று சொல்லி. நானும் படித்தேன். எனக்குள்ள ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ள தோணுதோன்னு நினைச்சேன். ஆனால் சத்தமாகவே வந்தது. என்னுடைய எக்ஸாம் ஹாலுக்கு போனேன், ரிசல்ட் வந்தது. யார் தான் ஃபர்ஸ்ட்? நான் தாங்க ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மக்கு பிள்ளைய எங்க காலேஜில் நான் 12th ஃபெயில் ஆகி திரும்பி எழுதி வந்தேன் என்று தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல பயங்கரமான உயர்வை தேவன் கட்டளையிட்டார். காரணம் என்ன, என்னுடைய நாலேஜ்லாம் இல்லைங்க, ரொம்ப நல்லா படிப்புன்றது இல்லைங்க. அவருக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு மனப்பாடம் பண்றது முடியாது என்று சொல்லி தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தினபடினால நான் இன்றைக்கு ஒரு ஆசிரியராக உடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா.
அவ்வளவுதாங்க. கர்த்தர் நினைத்த காரியத்தை தடைபட மாட்டார். அவர் தடைபடாதுங்க. எதற்காக ஆண்டவரை வழிபட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்ன ஏன்ட்டு இருக்கிறல்ல, நான் உன்னை வித்தியாசத்தை காண பண்ணுவேன். எப்படி தெரியுமா? ரகசியங்களை வெளிப்படுத்தி உனக்கு ஒரு வித்தியாசத்தை நினைச்சுவேன், காமிப்பேன் என்று சொல்லி. நீங்க மக்கா இருக்கலாம், நீங்க எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆண்டவர் உங்களை உயர்த்தணும் சுத்தம் வைத்துட்டார்னா ஒரு வித்தியாசத்தை அவர் செய்வார். ஆனா இங்க ஒரு கமாண்ட் என்னன்னா, ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நீதிமானா இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே. இந்த வசனம் யாருக்குரியது? நீதிமான்களாய் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. நீங்க அப்படியே பிரசங்கத்தை கேட்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உயர்வை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த வித்தியாசத்தை எங்களோட வாழ்க்கையில நீங்க காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டோட கேளுங்க. சும்மா ஆண்டவரை சும்மா வழிபட்டு போகக்கூடாது. எதிர்பார்ப்போடுவாங்க ஆண்டோடைய சமூகத்துல. ஆண்டவர் சும்மா சரியான குட்டி ஆண்டவர் இல்லைங்க. இந்த அண்ட சராசரங்களை படைத்த உருவாக்கின தேவன். நீங்க நானும் வழிபட்டு கொண்டிருக்கீங்க பயங்கர பெரிய கடவுளுங்க. அவர் நினைச்சார் நான் செய்ய முடியும். முதலாவது நாம் பார்த்தோம், அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தானியேல் புஸ்தகத்துல பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் யாராவது வாசிங்க. ரைட். ஒரே ஒரு வார்த்தை எழுதிக் கொள்கிறேன். மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரகத்துல இருக்கிற தேவன். அவ்வளவுதான். ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் யார்? தேவன். அப்ப உங்களுக்கு எனக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்துவாரா மாட்டாரா? அதான் கேள்வி. கண்டிப்பாயா. நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டு இருக்கிறல்ல, ஒரு வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். அதை பெற்றுக்கொள்ளுங்க, லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டாவது பாருங்க, God lifts up with the secret. சீக்ரெட்டை சொல்லிட்டாரா, அதுக்கப்புறம் என்ன செய்வார் தெரியுமா? நம்மளை ஈஸியா என்ன செய்வார்? கொண்டு போய் மேல வச்சிரார். இங்க பவுலடியார் சொன்னார், டே எல்லாரும் என்ன செஞ்சிட மாட்டீங்க, என்ன சொன்னாரு? கப்பல் போயிரும்டான்னு சொன்னார். கேட்கல. ஆண்டவர் மறுபடியுமா சொல்லுகிறார், அந்த எந்திரிச்சுறார். தேவன் தூதன் நேத்து நைட் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு, இது யாருக்கும் சேதப்படாது என்று சொன்ன உடனடியாக அவர்களுக்கு என்ன நடந்ததாம் எடுத்துக்கொள்ள. அதே அதிகாரத்துல 36வது வசனம் பாருங்க. அவ்வளவுதாங்க. புசித்தார்கள் எல்லாரும் சேர்ந்து. யாரு சொன்னத முன்னாடி வசனத்தை படிச்சீங்கன்னா, அவர் ஸ்தோத்திரம் பண்ணி வாசிங்களா. முந்தினாவது வசனம். அவ்வளவுதான். இங்க யாருங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தது? யாருங்க? பவுல். யாருங்க இப்ப லீடரு? யாருங்க லீடரு? எப்படி இந்த கப்பலுக்கு நுழைந்து உள்ள எப்படி வந்தாரு? ஒரு அகதியா வந்தாருங்க. 100க்கு அதிபதியினுடைய தலைமையில சென்று கொண்டிருந்த பிரயாணம் இப்ப யாருக்கு அடியில வந்து விட்டது? பவுலுக்கு நேரா வந்து விட்டது பாருங்க. ஹல்லேலூயா. அப்படிதாங்க பண்ணுவாரு. இரண்டாவது வித்தியாசம், தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He'll make a difference. கண்டிப்பாக அவர் உங்கள் ஸ்தானத்துல வைத்திருப்பாருங்க. சரியா? இப்ப இந்த இதுக்கு உதாரணமாக யாரை எடுத்துக்கொள்கிறேன் என்றால், யோசேப்பு. யோசேப்பு எங்க இருந்தாரு? அகதி. பயங்கர அங்கேயும் நினைச்சாரு, ஜெயில தான் அங்க இருந்தாரு. ஆனா யோசேப்புக்காக பார்வோனுக்கு சொப்பனம் வந்ததா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தும்படி என்ன செஞ்சாரு? சுத்தம் வைத்திருந்தார். அதை எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 41:41. அவ்வளவுதாங்க. அதிகாரியா ஆக்கி விட்டாரு. காரணம் என்ன? அவன் அழகா உள்ளவன் என்பதா? எதுக்கு அதிகாரியா மாத்தினாரு? தெரிஞ்சும் நினைக்கிறேன் இல்லையா? எதுக்காக எந்த ஒரு குவாலிஃபிகேஷனால ஒரு அதிகாரியா மாத்தினாரு? என்னங்க? கனவை எப்படிங்க அவருக்கு தெரிஞ்சிச்சு? பார்வனுடைய கனவை இவனுக்கு எப்படிங்க தெரிஞ்சு? அதிசயத்தை சொன்னதுனால, சீக்கிரட்டை சொன்னதுனால, அந்த சொன்னதுனால, ரகசியத்தை சொன்னபடினால அவனுக்கு என்ன ஒரு பெரிய உயர்வு. ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னா எந்த வகையில் என்ன செய்வார்? ஆண்டவர் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். He gives the skill. அவர் நிறைய சொல்லி கொடுப்பாருங்க. ஒரு சின்ன என்னுடைய லைஃப்க்கு தான் நான் வரேன். நான் கார் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்தே ஆசைங்க. நானும் 45 வந்துச்சு, கிடைக்கல. 46 போனேன், 47 போனேன், இல்லை 47 என்னன்னு சொல்றீங்களா? என்னுடைய வயதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். 48 போனேன், இல்லை 49 இல்லை. 49வது முடிக்கிறப்போதான் எனக்கு காரை என்ன செஞ்சு ஓட்ட ஆரம்பித்து விட்டேன். என்னடா கிளவி ஓட்டுனதான் யோசித்து பாக்குறீங்களா? அதுதாங்க உண்மை. அதுதான் இன்றைக்கு பயங்கரமா கார்ல ஓட்டி ஒரு கிராமத்துல ஒரு ஸ்கூல் நடத்தி கொண்டு இருக்கிறேன்.
என்னை பார்த்தா பெரிய ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரிலாம் தெரியாது. ஏதோ ஒரு குப்பத்துல இருந்து வந்த மாதிரி தான் என்னை பார்க்க தெரியும். அந்த கிராமத்துல போன உடனே அவர்களோட ஒட்டி வாழ்ந்தது போல இருந்தது. நான் ரொம்ப அளப்புறையெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு சேலை கட்டி கொண்டே போட்டுட்டு போறது. அப்போ அந்த இடத்துல கார்ல போய் இறங்கின உடனடியாக அந்த கிராமத்துல சொன்னது, இந்த டீச்சர் நிஜமாவே ஃபாரின்ல இருந்து தான் ஏன் வந்தது என்று சொல்லி. காரணம் என்ன? ஆண்டவர் அந்த வாகனத்தை ஓட்டும்படியாக உதவி செய்தபடியினால. ஹல்லேலூயா. அப்படிதாங்க நமக்கு திறமை இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் அங்க வந்துட்டாரு, நம்மளை என்ன செய்வார்? வித்தியாசத்தை he will make us a leader. ஹல்லேலூயா. அந்த விதத்துல ஆண்டவர் வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். ஹல்லேலூயா. எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? நான் எவ்வளோ நாளெல்லாம் அந்த பாஸுக்கு அடிமையாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்களானால், உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவது மிக லேசான காரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேத வசனம் ஒன்றும் சும்மாலாம் ஒன்றும் சொல்லலைங்க. வித்தியாசத்தை உங்களிடத்துல காண்பிப்பேன் என்று சொல்லி மல்கியா 3:18 சொன்ன வண்ணமாக ஆண்டவர் கண்டிப்பாக அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு இன்னொரு வசனம், லூக்கா 1:52. லூக்கா 1:52. அவ்வளவுதாங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? மறுபடியும் வாசிங்க. பலவான்களை யார் உயர்த்துறாரா? தாழ்மை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராங்க. அப்ப உங்களை இந்த உலகத்துல வேறுபடுத்தி உங்களை வித்தியாசப்படுத்தும்படியாய் உங்களை என்னை ஒரு லீடராக வைப்பது உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க தான் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அவர் நம்புங்க, ஆண்டவர் செய்வார்னு சொல்லுங்க, நம்புங்க. ஆண்டவர் செஞ்சதுனால தான் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறோம், கர்த்தர் நல்லவருங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, எனக்கு செய்த அதே ஆண்டவர் உனக்கும் செய்வார் என்று சொல்லி உறக்க சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சும்மா இருங்க. ஆண்டோடைய சும்மானா படுத்து தூங்கி இருக்கிறதுல ஆண்டோடைய சமூகத்துல உங்களை தாழ்மைப்படுத்தி, ஆண்டவரை உம்முடைய வசனங்களுக்கு நான் நடுங்குகிறேன், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்கிறது. அவருடைய வசனங்கள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. கடைசியாக ஒன்று விட்டு நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். அடுத்த தலைப்பு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, he reveals the secret. எப்படி வித்தியாசத்தை காண்பிக்கிறார்? அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது எப்படி பார்க்கிறோம்? அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தி உங்களை தலைவனாக அந்த இடத்துல உயர்த்தி வைப்பார். யோசேப்பு செய்த ஆண்டவர் பவுலுக்கு செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வாருங்க. மூன்றாவது தான் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒன்று, அவர் he gives the protection. பார்த்துக்கோங்க, அவர் உங்களை பாதுகாத்து வித்தியாசத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்துல இந்த நேரத்துல எங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்பா, இந்த நான் கன்வென்ஷன் மீட்டிங்கு போகிறேன், ஒன்னா சொல்லி கொண்டு இருந்தேன், என்னுடைய என்ன பேச போறேன், கடவுள் என்ன சொன்னார் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன் இந்த ப்ரொடெக்ஷன் என்று சொல்லி. அப்போ சொன்னேன், எப்பா எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் 82 83 ஆகிவிட்டது. அப்போ அவங்களுக்கு கொரோனா வந்துச்சு. நான் இந்தோனேஷியாவில் இருந்தேன். என்னுடைய தலைமை ஆசிரியரிடத்தில் அவங்க வேற மதத்தாரு சொன்னேன், எங்களுடைய தகப்பனாருக்கும் எங்கள் தாய்க்கும் கொரோனா வந்து விட்டது என்று சொல்லி. அவங்க டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நாங்கள் டிக்கெட்லாம் ரெடியாக இருக்குது, கவலைப்படாத என்று சொல்லி. நான் என்ன சொல்ல வருகிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அப்படி விடலைங்க. இரவும் பகலும் நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரை, அவர்கள் வயதாய் சென்ற இருந்தாலும் அவர்கள் அப்படி நான் விடுவதற்கு எனக்கு மனதில்லை ஆண்டவரை, நான் அப்படியாக அடக்கம் பண்ண எனக்கு மனதில்லை ஆண்டவரை. நான் எங்களுடைய தகப்பனாருடைய என்னுடைய தாய் தகப்பனிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கருத்தாயும் தேவனுடைய சமூகத்தில் நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். நல்ல செய்தி, நல்லாயிட்டாங்க. டாக்டர் சொன்ன ஒரு காரியம், இது ஒரு மிராக்கிள்ங்க. வாலிபர்களுக்கெல்லாம் வந்தது, அவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் வயது சென்றாலும் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் நமக்கு வித்தியாசத்தை காட்டும்படியாய் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அந்த மேம் சொன்ன காரியம், மேம் நல்லாயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்களா என்று சொல்லிட்டு அவங்க சொன்ன காரியம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிக்கோ என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிதான் பவுலுக்கும் அந்த காரியத்தை நடக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாய் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 28ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களை வாசிப்போம். 4லேருந்து வாசிக்கலாம். யார் விஷப்பூச்சி அவன் கையில், யாருடைய கையில? பவுலுடைய கையில.
ரைட், இதுக்கு என்ன பின்னணியம் என்னென்று சொல்லி விடுகிறேன். இந்த கப்பல் என்ன செய்கிறது, போய் விடுகிறது, சேதம் இல்லாமல் அக்கறைக்கு போகிறது. அந்த ஒரு இடத்துல என்ன செய்யுது, நின்றுது. ஒரு அக்கறையில் போய் ஒரு ஐலாண்டில் நிற்குது. அந்த இடத்துல வந்த உடனே எல்லாரும் அந்த கப்பலை விட்டுட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல வந்த உடனே குளிர் அதிகமாக இருக்கிறது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தீ மூட்டி அதை அனலில் நல்லா அந்த சூடு பறக்க இருக்கணும்னு சொல்லி எல்லாம் அனல் மூட்டி கொண்டு இருக்கிறார்கள். விறகு கட்டைகளை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த விறகு கட்டை அந்த அந்த உஷ்ணமான அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஹீட் வாம்பை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் நடந்த ஒரு காரியம் தான். எல்லாரும் சுற்றி என்ன ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அதை அப்படியே பார்த்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, வார்ம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. அதுதான் இப்ப வாசிக்க போகிறோம். வாசிங்கம்மா. விஷப்பூச்சி அந்த விஷப்பூச்சி கடிச்சோன்னு என்ன செஞ்சுட்டாங்க, கப்பல்ல இருந்து வெளியே வந்துட்டான். ஆனாலும் என்ன செஞ்சுட்டாரு, ஆண்டவர் அவனை தீத்து கட்டிட்டாருன்னு சொல்லி பயங்கரமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ரைட், அடுத்தது எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்க பேசிக்கொண்டு போது ஆண்டவர் எப்படி சும்மாலாம் வேடிக்கை பார்க்கலைங்க. அடுத்தது தான் ஹைலைட்டு. ஏன் யாரெல்லாம் கிச்சனில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஐயோ என் பிள்ளைக்கு நான் சட்டினி வைக்கலையே, தோசை பண்ணலையன்றவங்களாம் தயவு செய்து இங்கே உங்கள் கவனத்துக்கு இங்கே 2வது வாசிங்க. அடுத்த வசனம். என்ன பண்ணானா, தேயில உதறி போட்டாங்களாம். அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு காரியம் பாருங்க. அவ்வளோதான், கடிச்சிருச்சு. இவன் எப்படி என்ன செஞ்சிருவான், செத்துருவான். செத்ததுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்றான் பாப்போண்டான்னு எல்லாரும் என்ன செய்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நடந்தது என்ன, அவன் ஆண்டவர் மல்கியா 3:18 அவர் வித்தியாசத்தை பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் இன்னைக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசத்தை காண பண்ணுகிறார். தொடர்ந்து வாசிங்க. 6வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஒரு சேதமும் அவ்வளவுதாங்க. என்ன சொன்னாங்க, அடிச்சு அவ்வளவுதான். தேவன் என்று சொல்லும்படியாக ஒரு ப்ரொடெக்ஷனை பார்த்துங்க. எல்லாத்துக்கும் பாம்பு கடிச்ச உடனே, உலகத்துல அந்த பாம்பு கடிச்ச உடனே மரணத்துக்கு போக வேண்டியவன், ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார், வித்தியாசமாக ஆண்டவர் வித்தியாசத்தை காணும்படியாய் ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனை, ஒரு பாதுகாப்பின் கரம் அவனோடு இருந்த அப்படியாக ஒரு வித்தியாசத்தை கண்டார். அப்படி கண்ட உடனே என்ன செய்றாங்க எல்லாரும் அவனை பார்த்து, இவன் தேவன்டான்னு ஆண்டவருக்கு ஈக்குவலா கொண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தில் தோற்று போயிட்டுருக்கீங்க, எந்த காரியத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி யோசித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். அவர் உங்களுக்கு வித்தியாசத்தை காணும்படியாய் உங்களுக்கு என்ன செய்கிறார், ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை அவர் கொண்டு கொடுத்துருக்கிறார். பாதுகாப்புன்னு சொன்னோன்னே பைபிளை எதடா இல்லஸ்ட்ரேட் பண்ணணும்னா அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கேன். என்ன உங்கள் மனசில் என்ன வரும், என்ன ஆண்டவர் என்ன ஒரு பாதுகாப்பை யாருக்கு ரொம்ப அழகாய் கொடுத்தார் என்று சொன்னால் உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும்? என்னப்பா அழகாய் சொல்லிவிட்டார்கள். யார்? இங்க இருந்து இஸ்ரவேல் எப்படிப்பா பாதுகாத்தாங்க? மேகஸ்தம்பம். எப்படி மேகஸ்தம்பம், ரைட். அக்கினி ஸ்தம்பம், மன்னா, ரைட். அழகான ஒரு மன்னாங்க. விரட்டி வருகிறார்கள். யாரு? பார்வோனோட அப்படியே விரட்டி வர்றாங்க. எங்கன்னா முன்னாடி என்ன இருக்கு, செங்கடல். அந்த இடத்துல என்ன செஞ்சாரு ஆண்டவர்? வித்தியாசத்தை கண்டாரா? பயங்கரமான வித்தியாசத்தை தேவன் கண்டார். இதுக்கு ஒரு வசனத்தை நான் பறித்து விட்டு கடந்து செல்கிறேன். ஏசாயா 43:2 வசனம் அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனம். இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், படிச்சிடும். அக்னி கூட நடந்தாலும் அக்னி என்னை செய்தா பாடத்தாதுன்னு படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் எத்தனை பேர் நம்புகிறோம் நமக்கு தெரியலை. ஆனால் நடந்துச்சாப்போ எங்கப்பா நடந்துச்சு? யாருக்கு நடந்துச்சு? சாஸ்ட்ராக் மேஷக் ஆபேத்நேகோக்கு நடந்துச்சுங்க. அக்னி ஊடாய் நடந்தாலும் அக்னி அவர்களை சேதப்படுத்தலை. அதெல்லாம் ஒரு கதையா நடந்த சம்பவமா? டவுட்டா இருக்கோ? உண்மையாய் நடந்த சம்பவம். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்குமா? கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா?
அப்படியெல்லாம் இருந்தோம்னா இன்னைக்கு ஆளு எல்லாம் சொல்லியிருப்போம், சிஸ்டர் நாளைக்கு இன்னைக்கு ஊழியம் இருக்குது, நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், நாங்கள் கடந்து வருகிறோம், நாங்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு வேமா வர்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஊழியக்காரர்களாக நம்ம இங்கே அமர்ந்திருப்போம். ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகர் கடந்து போயிருப்போம். இந்த வித்தியாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருப்போம். ஆனால் நான் இன்னைக்கும் எப்படி ஜபிக்கிறோம், ஆண்டவரை எங்கள் வீட்டில் சட்னி இல்லை, தேங்காய் இல்லை, சட்னி வைக்கிறதுக்கு 2 தேங்காய் சில்லு மட்டும் கொடுங்க, ஒரே ஒரு கப்பு அரிசி மட்டும் கொடுங்க, இல்லையா? சிலர் என்ன, ஆண்டவரே என் பிள்ளைக்கு படிப்பு வரல, படிப்பை கொடுங்க, இந்த செமிஸ்டரில் எப்படியாவது பாஸ், இப்படி சின்னதாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாதுகாப்பின் கரம் நம்மளோடு இருக்கிறதுங்க. அதில் தான் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கணவராக மறித்த முன்பு அநேகர் கேட்ட கேள்வி, இன்னும் தேவனை நல்லவர் என்று சொல்லுகிறாயே என்று சொல்லி. நான் சொன்னேன், அவர் சொல்லிட்டு தாங்க போனாரு என்று சொல்லி. அவர் சொல்லிட்டு தாங்க போனாருன்னு. அவங்க சொன்னா போய் சொல்லிட்டு போனாருன்னா எப்படி அப்படின்னு சொல்லப்போதான் இந்த சாட்சி சொல்கிறேன், கத்தர் இடத்துல போகிறேன் என்று சொல்லிவிட்டு கடந்தபடினால நான் சந்தோஷமா இருக்கிறேன் கத்தருக்குள்ளன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அப்படி ஒரு வித்தியாசத்தை தேவன் நம்முடைய மத்தியில் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா வசனத்தை நம்புங்க. சும்மா போயிட்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீங்க இப்படி கிளைம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவரே நீங்க செஞ்சீங்கல்ல, இன்னைக்கு சொன்னீங்கல்ல, இந்த கன்வென்ஷன் மீட்டிங்ல முதல் நாள் சொன்னீங்கல்ல, எனக்கும் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி. யாக்கோபை போல ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்ன நீ ஆசீர்வதிக்காவிட்டால் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் கடந்து போவது இல்லை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல கடந்து வர வேண்டும். நீங்கள் நானும் வழிபட்டு கொண்டிருக்கிற தேவன் சும்மா சாதாரண கடவுள் அல்ல. அப்படி ஆபிரகாமிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, ஆபிரகாமே உன் மனைவியுடைய கற்பம் செது போச்சு, நீ 100 வயசா வந்துட்ட, எப்படி நீ விசுவாசத்தை காத்து கொண்டனா சொன்னாரா? ஏய், நான் வழிபடுகிற தேவன் இன்னார் என்று நானே அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது எங்கேயும் இல்லைங்க, வசனத்திலே தான் இருக்குது. இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மாலை வேளையில ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னிடத்துல ஒரு வித்தியாசத்தை காண்பேன், நீங்க பாப்பீங்கன்னு சொல்ல, நீங்க காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கடவுதில்லை, நம்மளாம் பறப்பதற்கு பிறந்தவர்கள். இப்படிதான் ஒரு கழுகு கூட்டம் இருந்ததாம். அந்த கழுகு கூட்டம் ஒரு குட்டி கீழே போயிருச்சான், கீழே விழுந்துருச்சான். அது தன்னுடைய கூட்டத்தை தேடிக்கொண்டதே இருந்ததாம். பன்னி கூட்டத்தோட சேர்ந்ததாம், இல்லை என்று வெளியே வந்து விட்டது. ஆட்டுக்குட்டியோட சேர்ந்ததாம், இல்லை என்று சொல்லி. ஒரு கோழி குட்டியை பார்த்துதான், கோழி குஞ்ச இதுதான்டா என்னுடைய குரூப்னு சொல்லி ஒட்டி கொண்டதாம். பல நாட்கள் சென்றது, மாதங்கள் கடந்தது. எல்லாரும் போல அதுக்கும் பெரிய நல்ல ரெக்கையெல்லாம் வந்ததுங்க. ஆனா ஒரு காத்து வந்துச்சான். கோழி குஞ்சு என்ன பண்ணுது, கோழியெல்லாம் பெருசாயிருச்சு, எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், கோழி என்ன செஞ்சிருக்கும், என்னையா செஞ்சிருக்கும், காத்து வந்திருந்தா லைட்டா, நல்லா பரவாயில்ல, வெரி குட், நல்லா பேசுறீங்க, ரைட். நல்லா பறக்க ஆரம்பித்தது. இந்த கழுகும் என்ன செஞ்சது, கொஞ்சோண்டு பறக்க ஆரம்பிச்சது. அது பறந்துகிட்டே இருந்துச்சான். அது மட்டும் உயர பறந்துச்சு. ஐயோ, ஏன்னா அக்கா மாதிரிலாம் கீழே இருக்காங்க, நான் மட்டும் பறக்கிறேன், எனக்கு என்ன ஒரு பலன்டா, பெரிய வித்தியாசத்தை நான் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று நடக்கிறது என்று சொல்லி சந்தோஷமாக பயங்கர கத்திக்கிட்டே பறந்து போயிட்டே இருந்துச்சா மேல மேல. அங்கேருந்து பெரிய கழுகு வந்துச்சான். ஹலோ, என்ன ஒரே கத்தலா இருக்கு, என்ன விஷயம்னு கேட்டோன்னே, இல்லை நான் கீழே இருந்தேன், எங்கள் தங்கச்சி எங்கள் அன்னை மாதிரிலாம் கீழே பறக்கிறாங்க, நான் மட்டும் மேலே பறக்கிறேன் என்று சொல்லிச்சான். அந்த கழுகு சொல்லுதான், ஹே நீயும் நானும் பறக்க பறந்தவர்கள், கோழி குஞ்சை போல இல்லை, நம்மளாம் வானத்தின் மேலே பறக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்களாம். நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் சும்மா இட்லி தோசைக்காக ஜெபிக்கிறவர்கள் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே மல்கியா 3:18 சொன்னதுபடி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காண்பீங்கன்னு சொல்லி கேளுங்க. ரகசியங்களை வெளிப்படுத்துறீன்னு சொன்னீங்களே, எனக்கு ரகசியத்தை சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே அதன் மூலமாய் எந்த இடத்துல உங்களுக்கு உயர்ந்த ஆண்டவர் உயர்த்தணும் சொல்லி ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அங்க விசுவாசமாய் ஆண்டவரே இந்த இடத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஆண்டவரே இந்த இடத்துல நான் வர வேண்டும் என்று சொல்லி உரிமையாய் கேளுங்க. அவரை அப்படி எப்படி கூப்பிடணுமா, அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா, அப்படியே கண்களை மூடி எழுந்து நிற்போமா. ஆண்டவருடைய சமூகத்துல மல்கியா 3:18 சொன்னது போல உங்களிடத்துல ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க வழிபடுகிற ஆண்டவர் இன்னாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்திருக்குமானால் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காக நீ ஜெபிக்க மாட்டீங்க அருமையானவர்களை. ஓ வாலிப தம்பியே, ஆண்டவருடைய சமூகத்துல இப்படி இது வேணும் இது போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க மாட்டீங்க. புத்திர சுவிகாரத்தோடு அதிகாரத்தோடு உரிமையோடு ஆண்டவருடைய சமூகத்துல கேட்பீங்க.
ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், நீதிமானுக்கும் பாவம் செய்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பேன் என்று சொல்லி, காண்பிப்பேன், மறுபடியும் காண்பீர்கள் என்று சொன்னாரே. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காணும்படியாய் தேவன் ஆசையாய் நின்று கொண்டிருக்கிறார். ஓ, என் பிள்ளை என்ன வழிபட்டு கொண்டிருக்கிறத, அவருடைய வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை காமிப்பேன்னு சொல்லி அவர் ஆயத்தமா இருக்கிறாருங்க. அவருடைய கைகள் குறுகி போகல, நம்ம பாட்டு போனது போல அவருடைய கைகள் குறுகி போலங்க. அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். தமக்கு பாய்ந்த இடத்துல ரகசியம் தங்கி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறத. அவர் உயர்த்த சுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானைகளை தெரிந்து கொண்டாராம். அப்படியே கைகளை உயர்த்து, டாடி இட்ஸ் மீ என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. இந்த கடன்காரன் எனக்கு ஒரு பாதுகாப்பை தாங்க. என்னுடைய சுகவீனத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு. நான் சுகவீனமா இருந்து என்னுடைய காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போகுது என்று சொல்லி புலம்பி உயர நான் ஆண்டோட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நோய்களிலிருந்து, இந்த சீதோஷனில இருந்து, எல்லா காரியத்திலும் இருந்து எனக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க ஆண்டவரே. நல்ல பலத்தை கொடுத்து ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீ வழிபடுகிற ஆண்டவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் கண்டிப்பா ஆண்டவர் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஐயோ, எனக்கு செய்த ஆண்டவர், ஓ எனக்கு ஒரு உயர்வை கொடுத்த ஆண்டவர் உனக்கும் செய்வார. கண்டிப்பா அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஓ, அவருடைய கைகள் குறுகி போகலைங்க, அவருடைய கைகள் குறுகி போகல. இந்த பாட்டை பாடும் பொழுது, இந்த ஒரே இரண்டு வார்த்தைகள், இந்த சரணத்தை பாடும் பொழுது அன்று வாப்பா, உடைய கைகள் எனக்கு குறுகி போகலாம்ப்பா. உன் கைகள் என்னை ஆசீர்வதிங்க அப்பா. நான் இருக்கிற இடத்துல ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நான் வேலை பாடுக்கிற இடத்துல எனக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க. என் கூட இருக்கிறவர் பெரியவர் சொல்லி என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் புரிஞ்சு கொள்ளும் ஆண்டவரே. பவுல் அங்க அடிமையாய் போனாலும் கடைசியில பவுலை ஒரு லீடராக மாற்றி விட்டார். ஒப்பு கொடுப்போமா? கைகள் குறுக உள்ளப்பா, உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை நானே என்று சொல்லு. உங்க கைகள் கூடாதது எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. உயர்த்துங்க ஆண்டவரே. நீர் என்னில் இருக்கிறவர் என்பதை வித்தியாசத்தை என்னுடைய சூழ்நிலையில காண்பீங்க. உரிமையாய் கேளுங்க. அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுவோமா? அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக. நீ வழிபடுகிற ஆண்டவர் நடத்திடும் பாதைகளும் பெரிய ஆண்டவராய் போதரமா ஜெபித்து முடிப்பார். அல்லேலூயா. அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுதோ பாடும் பாடும் பொழுது காணிகளை செலுத்துவோம். அதுக்கு முன்பாக ஜெபித்து நாம் முடிப்போம். அல்லேலூயா.
நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கியதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்ப்பா, என் ஆண்டவர் உள்ளத்தை ஆரா